அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அதை தாண்டிய அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். சார், உச்ச நீதிமன்றத்துல திருப்பரங்குன்ற முன்னாடியே கொடுத்த அந்த தீர்ப்புப்படி இது மாதிரி உயர் நீதிமன்றம் கொடுத்தாங்க இல்லையா, தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்பந்தமான வழக்கு விசாரணை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்திருக்கு. என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றத்திற்கு முதலாக என்ன ஷாக் அப்படின்னா, ஒரு அரசானது பொறுப்பு இன்மையின் காரணமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டிருக்கு அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்த பின்னரும் நீங்கள் இன்னும் தீபம் ஏத்தாம இருக்கீங்க அப்படின்ற கன்சர்ன். அப்புறம் மூன்றாவது, ஒரு தீர்ப்பு வந்து 6 மாதங்கள் 7 மாதங்கள் கழித்து நீங்க உச்சநீதிமன்றத்தை நாடிவிட்டு அதற்கப்புறம் நீங்க ஸ்டே கேட்குறீங்க. அது வந்து சரி கிடையாது அப்படின்ற அந்த பார்வை. ஸோ இது வந்து முக்கியமான 3 அம்சங்கள் இன்னைக்கு அவர்கள் கேட்ட கேள்வியில இருந்து. இது இல்லாம ப்ரொசீஜரலா ரொட்டீனா அவங்க வந்திருக்காங்க அப்படின்றனால எஸ்எல்பி அந்த அட்மிஷன் ஸ்டேஜ்லயே வச்சு எல்லா பிரைவேட் பார்ட்டிஸ்க்கும் ப்ராப்பரா நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், அரசு தரப்புல என்ன வாதம் வைக்கப்பட்டது சார்? அரசு தரப்புல இப்ப முதலாக எஸ்எல்பி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர்கள் வந்து ஒரு அமர்வு நீதிபதி, தனி நீதிபதி, அதுக்கப்புறம் 2 அமர்வு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியில்லை அப்படின்ற பார்வையில இருந்து ஆரம்பிச்சாங்க. அவர்களோட முக்கியமான ஆர்குமெண்ட் என்னவா இருந்தது அப்படின்னா, நாங்க ஹிஸ்டாரிக்கலா, அதாவது அவங்க வந்து இந்த இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல இருக்கிறது அவங்க ஹிஸ்டரி அப்படின்னு நாங்க இத்தனை நாளா ஃபாலோ பண்ணாதது இப்ப புதுதா எப்படி மாத்துறது அப்படின்றத வந்து அவங்க கஷ்டம் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2வது விஷயம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இதை எப்படி மாத்தி அமைக்கிறது? நீதிமன்றம் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் ஈடுபட முடியுமா? இல்லையா? அப்படின்ற அந்த கேள்விகள் இதெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அது சார்ந்த விஷயங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு முன்னாடி வந்தபோது, ஏற்கனவே இது சம்பந்தமாக இந்து தர்ம பரிஷத் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து அங்க கட்டாயமாக தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும், 2வதாக இந்த மொத்த மலை திருப்பரங்குன்றம் மலை கோயில் மொத்தமா வந்து ஏஎஸ்ஐயின் பொறுப்பில் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. அதனால அதோட சேர்த்து இந்த வழக்கையும் வந்து நிலுவைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார், இந்த வழக்குல ஆல்ரெடி திமுக ஏற்கனவே ஒரு முறை குட்டு வாங்கியிருக்கு. அதை பார்த்து கூட இன்னும் தாவேகாவுக்கு ஒரு பாடம் வரவில்லையா சார்? அப்படி ஜெனரலா சொல்ல முடியாது. ஒரு வழக்கு அப்படின்னா, அந்த வழக்கு சார்ந்து அக்ரீவ்டு பார்ட்டி ஆல்வேஸ் ஹேஸ் அ ரெமெடி அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து அவர்கள் வந்து வெற்றி பெறவில்லை. அவர்கள் கேட்ட கேள்விகளோ இல்ல ரிலீஃபோ வந்து அவங்க டிவிஷன் பெஞ்ச்ல அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க வழிமுறை அவங்க ஃபாலோ பண்றது அவங்க அப்பீல் பிரிஃபர் பண்ணலாம். சட்டத்தில் அதற்கான வழிமுறை இருக்கிறது. அதனால ஒரு அரசானது வந்து அந்த ரிலீஃப கேட்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. இதை தாண்டி ஒரு அரசு அப்படின்றது வந்து வெறும் ரிலீஃப் ஆப்ஷன் இருக்கே, அதனால நான் நாடணும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கக்கூடாது அப்படின்றது இன்னொரு சோசியலான பொசிஷன். லீகலான பொசிஷன் என்னன்னா, யார் தோல்வியுற்றாலும் அவர்கள் அடுத்தது என்ன மேல்முறையீட்டிற்கான வழி அப்படின்னு பார்க்கலாம். அரசு அந்த சார்புல அவர்கள் பார்க்கறதுக்கான முழுமையான உரிமை இருக்கிறது. அதுல எந்த தவறுமே பார்க்க முடியாது. ஆனா ஒரு அரசு அப்படின்ற போது அவர்கள் மக்கள் நிர்ணயம் செய்து மக்கள் வாக்களித்து அவர்கள் வந்து ஆட்சியில் இன்னைக்கு இருக்காங்க. அவர்கள் வந்து 35% வாக்குகள் வாங்கியிருந்தாலும் 100% மக்களுக்கும் இங்கு இல்லாத மக்களுக்குமே அவர்கள் வந்து இதன தலைமை பொறுப்புல தான் இருக்காங்க, அரசாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவும் திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, இல்ல இந்து சமய வழிபாடு செய்பவர்கள் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை சாராதவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல இந்தியாவிலே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே ஒரு அமைப்பாக அவர்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால அரசு அப்படின்றதுனால அவர்கள் அந்த பொறுப்போட சேர்ந்து அவர்கள் நடக்கணும். அரசு அந்த மாதிரி ஒரு பொறுப்போடையும் ஹெச்ஆர்என்சி அமைப்பும் அந்த மாதிரி ஒரு பொறுப்போட ஹெச்ஆர்என்சி அமைப்புக்கு என்ன பொறுப்பு? கோயிலை ஆடிட் பண்ணணும். கோயில்ல சரியாக ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஆனா ஒரு ஹெச்ஆர்என்சி அமைப்பே வந்து கோயில்ல விளக்கேத்துங்க அப்படின்னு சொன்னா அந்த விளக்கை ஏத்த மாட்டேன் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ இல்ல உயர்நீதிமன்றத்துக்கோ டிவிஷன் பெஞ்சுக்கோ இல்ல உச்சநீதிமன்றத்துக்கோ அணுகுவாங்க அப்படின்னா அந்த ஹெச்ஆர்என்சி அமைப்போட பார்வை என்னவாக இருக்கிறது? அவர்கள் வேலையை வந்து என்னவா மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. நான் நீங்க வந்து ஒரு இந்து சார்ந்த அமைப்பு அப்படின்ற போது ஒரு விளக்கேத்துறது ஒரு சாதாரண விஷயம். ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம்.
அதை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னா, அத வந்து எப்படி பார்க்கணும்? அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. சார் நீங்களே சொல்ட்டீங்க. விளக்கு ஒரு சாதாரண விஷயம். தீபம் அதை ஏற்ற வேண்டும். இதுதான் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அத ஏன் இவங்க செய்யலன்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே வந்து சட்டம் சார்ந்தோ, இல்ல ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்களோ இங்க அடிப்படையில இல்லன்னு நெனைக்கிறேன். அரசியல் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கிறது. அது முன்னதாக இருந்த திமுக அரசாக இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு இருக்கிற தாவேகா அரசாக இருந்தாலும் சரி. அவர்கள் வந்து சிறுபான்மையினர்களோட வாக்கு வங்கி அவர்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கு. சிறுபான்மையினர வந்து இந்த மாரி ஒரு வாக்கு வங்கியாக மாற்றி விட்டார்கள். அவர்களும் நம் நாட்டின் மக்கள், நம்மளோட சகோதரர்கள். அவர்கள் வந்து இந்த மாரி பொறுப்புமிக்க வழியில வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றது. இப்ப ராமர் கோயில் கட்டணும் அயோத்தியால அப்படின்னா, அதுக்கு எப்படி பொறுப்பாக அவர்கள் வந்து ஒரு சமூகமான ஒரு தீர்வை எட்ட முடிஞ்சது. நீதிமன்ற தீர்ப்பு. அதற்கு பின்னரும் சமூகமாக ஒரு சொல்யூஷனுக்கு வர முடிஞ்சது. இல்ல நம்ம சபரிமலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சபரிமலைக்கு வந்து இல்ல நாங்க பெண்கள் போகணும் அப்படின்னு சொன்னம்போது, அங்க நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அ அத இல்ல நாங்க வந்து தீர்ப்பு வந்த காரணத்தினாலேயே ஒரு 5 பெண்மணிகள் மகாராஷ்டிரால இருந்து நாங்க இதுக்காக வந்து சபரிமலைக்கு போணும்னு வந்தம்போது, ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு கேப் டிரைவர், இல்ல ஒரு பிரைவேட் ஏஜென்சி கூட அவர்களை வந்து சபரிமலைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லல. அந்த சனி சிக்னாப்பூர் வழக்குல இருந்த அதே பெட்டிஷனர் தான் இதுலயும் அவங்க வந்து டிராவல் பண்ணி வந்தாங்க. அப்ப அவர்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்க மத நல்லிணக்கம், அங்க இருந்த மக்களின் ஒற்றுமை, ஒவ்வொருத்தரோட தனி மனித பார்வை என்ன, அவர்களோட நம்பிக்கை என்ன அப்படின்றதுக்கு இணங்க கேரளால செயல்பட்டாங்க. ஆனா அந்த ஒற்றுமை இங்க தமிழகத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகள் சிறுபான்மையினர் வெறும் வாக்கு வங்கியாக பார்க்கறனால இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த மாட்டோம் அப்படின்றாங்க. ஆனா அங்கேயே வந்து விழா நடக்கணும் அப்படின்னும் அதே திருப்பரங்குன்றம் மலையில வந்து திமுக ஆட்சி காலத்துல இஸ்லாமியர்களுக்கு அங்க போய் அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி குடுத்தாங்க. ஸோ அப்படின்றபோது மக்கள் எப்பவுமே ஒத்துமையா இருப்பாங்க. மக்களுக்கு இந்த இருவேறு பார்வை கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தான் இந்த பார்வை. அவர்கள் வாக்குக்காக மட்டும் தான் இவ்வாறு வேடமாடுகிறார்கள் அப்படின்றத மக்கள் வந்து தெளிவாக பார்ப்பாங்க. அது தெரிஞ்சனால தான் நீங்க திருப்பரங்குன்றத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல இன்னைக்கு ஒருத்தர் எம்பியா இருக்காரு. இல்லாட்டி திமுக வந்து எம்எல்ஏவா இருக்காரு. இல்ல திமுக அங்க ஜெயிச்சிருக்கணும் அவர்கள் செய்த வேலைக்கு. இல்ல அஇஅதிமுக அங்க ஜெயிச்சிருக்கணும். அவர்கள் இருவருமே ஜெயிக்காம தாவேக்கால இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா, அதையாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் பொறுப்பா இன்னைக்கு நடந்துக்கணும் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு அதையும் தாண்டி அவர் வந்து மினிஸ்டரா இருக்காரு. அவர் பொறுப்புமிக்க விதமாக மக்கள்கிட்டயும், பிரஸ் கிட்டயும் பேசுறாரு. அதே மாரி அவங்க ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரும் பொறுப்புமிக்க விதமா தான் நடந்துக்கிறாரு. அந்த மாரி தான் பேசுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அது சில சின்ன விஷயங்களா இருக்கலாம். செருப்பு போட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு பில்டிங்ல போய் கோயில் பில்டிங்ல போயிட்டாங்க அப்படின்னா, அது ஏதோ தவறுன்னு நம்ம ஒன் ஆஃப் நெனச்சிடலாம். ஆனா இந்த மாரி ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம், மக்கள் உணர்வு சார்ந்த விஷயம், நம்பிக்கை விஷயம், தீபத்தூண் அப்படின்றபோது அங்க தீபம் ஏத்த முடியாது அப்படின்னா, அது ஒரு பெயர் வார்த்தையிலேயே வந்து எவ்வளவு இல்லாஜிக்கலா இருக்கு அப்படின்ற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் எழுகின்றது. இது வெறும் அரசியல் மட்டும் தான் காரணம்னு நம்ம தெளிவா பார்க்க முடியும். சார் ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார். இத வந்து கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட் சொன்னத நீங்க செய்யல அப்படிங்கிறத. அப்ப உத்தரவு குடுத்தும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் எந்த தண்டனையும் கிடையாதா? கோர்ட் சாமானியருக்கு எப்படி ப்ரொசீடிங்ஸ் நம்ம தண்டனை தரோம்? அப்ப அரசுக்கு என்ன சலுகை இது? எல்லாமே கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் தானே அது. யார் செஞ்சாலும் கன்டெம்ப்ட் ஆஃப் த கரெக்ட். கோர்ட் தானே. ஸோ கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ஏற்கனவே நிலுவையில இருக்கு. மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில ஏற்கனவே கன்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கு அப்புறமாவே உடனடியாக கன்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்தது. அன்னைக்கே வந்து எஸ்பி அவர்கள், கமிஷனர் அவர்களும், அதுக்கப்புறம் கலெக்டர் அவர்களையுமே வந்து அழைத்து நீதிமன்றம் அ நாடியது. இந்த மாரி நீங்க 4 மணிக்குள்ள ஏத்தணும், 6 மணிக்குள்ள ஏத்தணும். அவங்க 4 மணிக்கு வந்து இல்ல 6 மணிக்குள்ள ஏத்திருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இல்ல அடுத்த வாரம், இல்ல அதுக்கப்புறம் இல்ல டிவிஷன் பெஞ்சுக்கு போயிருக்கோம். டிவிஷன் பெஞ்ச்ல ஸ்டேவும் கிடையாது. அப்பவும் கன்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் இருந்துச்சு. டிவிஷன் பெஞ்ச்ல தீர்ப்பும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 6 மாதங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவங்க பண்ணல. நீதிமன்றம் வந்து அவர்களுக்கான அரசு அதிகாரிகள் அரசியல் அழுத்தத்தினால் இவ்வாறு செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு அனுதாபம் இருக்கிறனால அவர்கள் வந்து தப்பிச்சு கொண்டு இருக்காங்க. இல்லாட்டி இன்னைக்கு வந்து அந்த கலெக்டரோ, அந்த எஸ்பியோ, இல்ல அந்த கமிஷனரோ, ஹெச்ஆர்என்சி கமிஷனரோ அவர்கள் வந்து சிறைக்குள்ள தான் இருக்கணும். ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ அவர்கள் அனைவருமே வந்து நோட்டீஸ்க்கு உள்ளாகி தான் இருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வந்து உயர்நீதிமன்றத்துல சொல்லுவாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்க மறுத்து விட்டது அப்படின்னு நம்ம கேட்டகரிக்கலா பார்க்கணும். சார் இன்னொரு முக்கியமான விஷயம். தவிக அரசு இன்று ஒரு வார்த்தைய பிரயோகப்படுத்தியிருக்காங்க. கோயிலினுடைய ரிச்சுவல்ஸ்ல கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத பற்றி உங்கள் பார்வை சார்?
இல்ல. அப்படி பார்த்தா அரசியல் கட்சிகளும் தலையிடக்கூடாது. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டும் தலையிடக்கூடாது. அது தலையிடுவதற்கு அவர்கள் யார்? அவர்கள் தலையிட்ட காரணத்தினால், இல்ல அவர்கள் சரியாக அந்த வேலையை செய்யாதனால் நீதிமன்றம் தலையிடுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டோ, இல்ல அங்க இருக்க இஓஓ, இல்ல அங்க பணிபுரியும் புரோகிதர்களோ, அவர்கள் பணியை சரியாக செய்திருந்தால், ஒரு தனி மனிதன் நீதிமன்றத்தை நாடுவதற்கான அவசியம் இல்லை. தனி மனிதனான ராமராவிக்குமார் அவர்கள் அங்க இருக்க புரோகிதர்களை நாடி உள்ளார். அதுக்கப்புறம் அங்க இருக்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீசர்களை நாடி உள்ளார். அங்க இருக்க ட்ரஸ்டியை நாடி உள்ளார். அந்த மாதிரி பல நபர்கள் தனித்தனியாக அவர்கள் இல்ல அமைப்பு ரீதியாக அவர்கள் திருப்பரங்குன்றம் அமைப்பை சார்ந்தோ, இல்ல அங்க இருக்க ட்ரஸ்டீஸ சார்ந்தோ, இல்ல அங்க இருக்க இஓவையோ நாடி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே அவர்கள் வேலை தவறு செய்ய தவறியதால் இவர்கள் எல்லாருமே உயர்நீதிமன்றத்தை நாட நேரிட்டது. அதற்கப்புறம் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. உயர்நீதிமன்றம் இரு அமர்வு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினார்கள். ஸோ நீதிமன்றம் தானாக வந்து சோமோட்டோ எடுத்து அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அது முற்றிலுமான தவறு. அங்க அவங்க டியூட்டியை செய்ய மறந்துட்டாங்க, செய்ய தவறிட்டாங்க, நெக்லிஜென்ட்டா இருந்தாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக இன்னைக்கு நீதிமன்றம் இதுல தலையிடுவதற்கான அவசியம் ஏற்பட்டுள்ளது. நீதிமன்றம் தானாக வந்து நீங்கள் உங்கள் வேலையை செய்யவில்லை, நாங்கள் அரசு அதிகாரிகளின் வேலையோ, ஹெச்ஆர்என்சியின் வேலையோ, இல்ல அங்க இருக்க புரோகிதர்களின் வேலையோ நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சோமாக அவங்க எடுத்துக்கொள்ளல. இது இவர்கள் செய்ய தவறியதால் அந்த கேள்வி அங்க கொண்டு போய் வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கான பதிலை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அந்த பதிலை அந்த ஆர்டரை இவங்க ஃபாலோ பண்ண தவறிட்டாங்க. அதனால கண்டெம்ட்டும் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதுவுமே அரசியல் சார்ந்த கருத்தாக இருக்கிறது. அரசானது அதன் வேலையை சரியாக செய்யவில்லை. அரசு சார்ந்த ஹெச்ஆர்என்சி அமைப்பு அவர்கள் வேலையை செய்ய தவறிவிட்டார்கள். என்னைக்குமே தீபத்தூண் இருக்குன்னா என்னைக்குமே அவர்கள் ஏத்தி இருக்கணும். அவர்கள் காலங்காலமா ஏத்தாம இருந்தனால அதை வந்து ஒரு தனிநபர் கேட்கிற மாதிரியோ, அமைப்புகள் கேட்கிற மாதிரியோ இன்னைக்கு காலம் உண்டாகி இருக்கு. அப்ப அவர்கள் வேலை செய்யல அப்படின்ற அந்த வேலைக்காக இன்னைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அதை வந்து நீதிமன்றம் தலையிடுகிறது அப்படின்னாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு இல்லாஜிக்கலான பொசிஷன், எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அரசியல் அர்த்தமோ இல்ல சட்டத்தின் புரிதலோ இல்லாம இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களும் வெறும் அரசியல் மட்டும்தான் செய்கிறார்கள். மாற்றத்துக்கான அரசியலுக்கான முதலமைச்சர் விஜய் அவர்கள் இல்லை அப்படின்றது இதுல இருந்து நிரூபணம் ஆகிறது. சார், நீங்க மாற்றத்திற்கான முதலமைச்சர் விஜய் அவர்கள் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவ கிட்டத்தட்ட கார்த்திகை மாதத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நம்ம ஆடி மாசத்துல இருக்கோம். இன்னொரு 3 மாசம் போச்சுன்னா திரும்பியும் கார்த்திகை மாதமே வந்துரும். 1 வருடமாகவா ஒரு விஷயங்கள வந்து பெண்டிங் போடுவாங்க. நம்ம நெறைய பேசியிருக்கோம். வழக்குகள் எவ்வளவு நிலுவையில இருக்கு. குறிப்பா உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்துல. அப்போ ஒரு சொன்ன விஷயங்களையே திரும்பி திரும்பி நீங்க நீதிமன்றங்கள நாடும்போது, அது சுமோட்டோவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டேவாக இருக்கட்டும், இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்ற விஷயமாக இருக்கட்டும். இதுக்காக நாடும்போது, அத எப்படி உச்சநீதிமன்றம் வந்து எடுத்துப்பாங்க சார்? அது வந்து ஒரு ஸ்ட்ராங் இது குடுக்க மாட்டாங்களா? இல்ல அரசாக ஸ்ட்ராங் இது இருந்தாலும். குடுப்பாங்க அப்படின்றது எஸ். ஆனா அதற்கான காலம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு வெறும் எஸ்எல்பி அட்மிஷன் அந்த முதல் கட்ட நிலையில் தான் இருக்கிறது. அது இறுதிக்கட்ட நிலை அடையும்போது அந்த மாரி ஒரு அப்சர்வேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அதற்கான தேவை இல்லை அப்படின்றது 1. 2வது விஷயம் நம்ம வந்து கார்த்திகை அப்படின்றது அந்த மாதத்தை மட்டும் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்ல. மாதம் மாதம் கார்த்திகை வருகிறது. ஸோ அந்த எல்லா கார்த்திகையிலுமே ஏற்றுவதற்கான அவசியம் இருக்கோ அப்படின்ற கேள்வியும் எனக்கு இருக்கு. ஏன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னு கார்த்திகை மாதத்துல மட்டும்தான் இல்ல. அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த எல்லா மாசத்துலயுமே ஏத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து தனியாக இந்த மாதம் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு அதை குறைச்சறதுனால இந்த ஹெச்ஆர்என்சி அமைப்பை சார்ந்தவர்களோ, அங்க இருக்க இஓஓ இல்ல அங்க இருக்க ட்ரஸ்டீஸோ அவங்க எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம அங்க வந்து எல்லா காலத்திலுமே வந்து அவர்கள் ஏத்துவதற்கான அவசியம் இருக்கிறது. தொடர்ந்து இதே மாரியான ஒரு வழக்குகள் நடக்குமேயானால், என்ன தீர்ப்பாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எது நியாயமான தீர்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏத்துவாங்களா? மாட்டாங்களா தீபத்த? ஸோ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ண விரும்பல. அது தவறாக இருக்கும். ஆனா இன்னைக்கு சட்டம் இருக்கிற விதத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு அமர்வு நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கார். அந்த தீர்ப்பை 2 அமர்வு நீதிபதிகள் அஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அதனால லாஜிக்கலா அது வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டி தான் இன்னைக்கு இருக்கு. அரசு சார்ந்து அவர்கள் வந்து ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் மட்டும்தான் அவங்களோட ஆர்குமெண்டா இருக்கே தவிர, அவங்களுக்கு வேலிடா வேற ஒரு லீகல் ஆர்குமெண்டோ இல்ல ஃபேக்சுவல் ஆர்குமெண்டோ கிடையாது. 100 வருடங்களாக அவர்கள் சரியாக செய்யாத வேலையை இன்னைக்கு செய்யுங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. அது தவறு அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு அரசு வந்து குறையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை. இதை தாண்டி அரசு வந்து இவ்வாறு செய்யாம இருக்கிறதுக்கு மக்கள் அதற்கான ஒரு மூமெண்டா அவங்க வந்து அதை பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது.
மக்கள் வந்து வாக்களிக்கும் போது அதற்கான செயலை மட்டும் காமிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த கார்த்திகை போது இப்ப மாதம் மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது மக்கள் அதற்கான ரியாக்ஷனா அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கை ஏத்துனா அப்போ இந்த வாக்கு போய் கேட்கிறவங்களுக்கு தெரியும். மக்கள் இதோட ஒரு ரெஸ்பான்ஸா அவங்க வந்து மாதம் மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அவங்க விளக்கேத்துறாங்களே, அப்போ இதோட ரியாக்ஷன் வந்து கார்த்திகை மாதத்துல மட்டும் இல்ல, வாக்கு வங்கியிலயும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே அ சிறுபான்மையினர் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே கட்சிக்கு வாக்களித்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க குடுத்துட்டு வராங்க. சிறுபான்மையினரும் என்ன காமிக்கணும் அப்படின்னா, மதம் சார்ந்து இந்த மாரி மக்களை பிரித்தாள வேண்டிய ஒரு அரசியல் கட்சியாக யாருமே இருக்கக்கூடாது. நாங்க வெறும் வாக்கு வங்கி கிடையாது. நாங்க வந்து ஆக்கப்பூர்வமான சமூகத்தை சார்ந்தவர்கள். எல்லாருமே இங்கே ஒன்றாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. சுமூகமாக வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால இவங்கள் வாக்கு வங்கி மாரி பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் அதற்கான ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகள் வந்து நியாயமா யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சில அரசியல் தலைவர்களும், சில மத தலைவர்களும் அவர்களோட செல்ஃப் கெயினுக்காகவும், பர்சனல் கெயினுக்காகவும் இப்படி வந்து மக்களை வந்து பிரித்து ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சார், நம்ப உங்களுக்கு தெரியாதில்ல, இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். எல்லார் மக்களும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ரிலிஜன், காஸ்ட், க்ரீட் வந்து ஒண்ணா இருக்காங்க. செக்யூலர் ஸ்டேட்ன்னு நம்ம சொல்லி தரோம் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே. அப்போ ஹிந்து கோயில்கள்ல ஹிந்து முறைப்படி ஒரு தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது என்ன குற்றம்? அப்ப செக்யூலர்ங்கிற வார்த்தைய நீங்க எப்படி இங்க இடத்துல நீங்க கொண்டு வந்து டிஃபைன் பண்ண முடியும் சார்? இதுதான். அரசு வந்து செக்யூலர் அப்படின்றபோது எந்த மதத்தையும் சார்ந்தோ, இல்ல எந்த மதத்துக்கு அகைன்ஸ்டாவோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இங்க வந்து இந்து மதத்துக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டே அகைன்ஸ்டா இருக்கு பிராக்டிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்க்கு அப்படின்றது ஒரு வியப்பான விஷயம். அத வந்து லாஜிக்கலா சிந்திக்க கூட முடியல. எப்படி இந்த மாரி அவர்கள் யோசிப்பார்கள். அவங்களோட ஆப்ஜெக்ட்டே வந்து இத புரொடெக்ட் பண்ணணும், செய்யணும் அப்படின்றது தான். ஆனா அதற்கே எதிர்ப்பாக இங்க ஹெச்ஆர்என்சி அமைப்பானது இருக்கிறது அப்படின்றது வருந்தத்தக்கமான விஷயம். இது 1. 2வது விஷயம், நீங்க கேட்ட கேள்வி ஒரு அரசானது பொறுப்புமிக்க அரசாக இருக்க வேண்டும். மக்களுக்கு என்ன தேவையோ அத செய்ய வேண்டும். அரசோட பணி வந்து கோயில்கள்ல என்ன ரிச்சுவல் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது அவங்களோட பொறுப்பும் கிடையாது. செக்யூலர் அப்படின்னு சொல்லும்போது, அது பெரும்பான்மையினரோ, சிறுபான்மையினரோ எந்த ஒரு மதம் சார்ந்த விஷயத்திலும் அரசு வந்து அவங்க மூக்க நுழைக்கக்கூடாது. அவங்க நீதிமன்றத்தை அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அரசானது அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது இதுல அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கணும். அங்க இருக்க பொறுப்பு, அங்க இருக்க மக்கள், அதை வழிபடும் மக்கள், அவர்களுக்கு மட்டுமே அதற்கான உரிமை இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யணுமோ அதுதான் அவர்கள் செய்யும் நிர்ணயம். அங்க இருக்க பிராக்டிசஸ் அவங்களோட பிராக்டிசஸ். அத மாத்தி அமைக்கணும், மாத்தி அமைக்கக் கூடாதுன்னு நிர்ணயம் செய்ய வேண்டியது அந்த மக்கள். அரசுக்கு அந்த வேலை கிடையாது. மக்களாகிய நாம இங்க வந்து விளக்கு ஏத்தணும்னு நினைச்சா விளக்கு ஏத்தணும், விளக்கு ஏத்தக்கூடாதுன்னு நினைச்சா விளக்கு ஏத்த வேண்டாம். அவ்வளவுதானே தவிர அரசுக்கு அங்க ஒரு ரோல் கூட கிடையாது. அதுவும் செக்யூலர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அத பத்தி சிந்திக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது. சோ அந்த மாதிரி இவர்கள் சிந்திக்கிறாங்க அப்படின்னா இது செக்யூலர் கிடையாது. வெறும் இந்து ஆப்போசிஷன் அரசு அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா அப்பதான் அவர்கள் வாக்கு பெற முடியும். கன்சாலிடேட்டடா மைனாரிட்டி கிட்ட இருந்து அவர்கள் வாக்கு பெறலாம். நாங்கள் இந்துக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னா நாங்க எல்லாரும் உங்களுக்காக நல்லது பார்க்கிறோம் அப்படி நல்லது செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரம்மையை அவர்கள் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த சிறுபான்மையின் மக்களை சார்ந்தவர்களையே எவ்வளோ எக்கனாமிக்கலா, சோஷியலா, அகடமிக்கா, எஜுகேஷனலா இவங்களை வந்து ப்ராக்ரஸ்க்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போன 75 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் வாங்கி ஆயாச்சு. 80 ஆண்டுகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருந்துச்சு. இந்த 80 ஆண்டுகள்ல எந்த அரசு அந்த மாதிரி செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் 1.5 ஆண்டுகளா இருந்தா நம்ம 100th 100th வருது 80 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடுவோம். சோ அப்படின்ற போது இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கலாம். சிறுபான்மையினர்களுக்கு இவர்கள் எதுவுமே செல்ல. அது சீக்கியர்களா இருந்தாலும் சரி, ஜெயினர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அங்க இருக்க வேறுபாடுகளையும் இவர்கள் கலைந்தெறியவில்லை. அந்த மாதிரி அரசாக தான் அனைத்து அரசுகளும் இருந்திருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு அரசியல் கேள்வியாக மட்டும் வாக்குறுதி, வாக்குகள் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு எலெக்ஷன் டயத்துல ஞாபகம் வரும். மக்கள் அப்படின்றது ரிமைனிங் 5 வருஷத்துல மறந்து போயிடுறாங்க அப்படின்றதுதான் வருத்தம். அதனால மறுபடியும் விஜய் அவர்கள் மாற்றத்துக்கான அரசியலை கொண்டு வரவில்லை. சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பா இந்த திருப்பரங்குன்றம்ல தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப ஷாக்காவும், சர்ப்ரைஸாவும் ஆயிருக்கு. என்ன பொறுப்பில்லாத ஒரு அரசா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் உச்சநீதிமன்றத்துல முதல்ல நின்று இருக்கு. ஏன்னா ஒரு கோர்ட் ஒரு உத்தரவை கொடுத்தும் அதை ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்க, அதுவும் ஒரு அரசே ஏன் அதை செய்யறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு உண்மையாவே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்
தொடர்ந்து வந்து இங்க நம்ம ஜனநாயகம்னு சொல்றோம், செக்யூலர்ன்னு சொல்றோம். செக்யூலர்னாலே எந்த மதத்தையும் இழிவுபடுத்தாமல் எல்லோரையும் ஒன்றாக நினைப்பதுதான். ஆனா நீங்க சிறுபான்மையினர்ன்னு சொல்லப்படுற எந்த மதத்துக்கும் அவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஜாதிய வேறுபாடுகளையோ, இல்ல அவங்களுக்குள்ளேயே இருக்கும் டிஃபரன்ஸஸையோ களைய முற்படுவது கிடையாது. ஆனா அத தாண்டி அவர்களுடைய தேவை உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காகவே இன்றும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கீங்க. அப்படி கோயில் ரிச்சுவல்ஸ்ல கோர்ட் தலையிடக்கூடாதுன்னா, அதே கேள்விய எந்த அரசு சொல்றாங்களோ, அந்த அரசு தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப அரசாங்கத்துக்கு கோயில் ரிச்சுவல்ஸ்ல என்ன வேல? அரசாங்கத்துக்கு கோயில்களினுடைய வழிமுறைகள்ல என்ன வேல? அத யார் வழிபாடு செய்றாங்களோ, அவங்க தான் அத டிசைட் பண்ணுமே ஒழிய, அரச டிசைட் பண்ணக்கூடாது. அறநிலைத்துறை டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்க தீபம் ஏற்றுவதுங்கிறது கார்த்திகை அப்படிங்கிறத சொன்னாலும் கூட, ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை வருகிறது. அதை எதிர்ப்பை காட்டும் விதமாக மக்கள் வந்து 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் வீட்டு வாசல்ல விளக்கேத்தி வச்சாலே அது ஒரு டிஃபரன்ஸா இருக்கும். அது வந்து கண்டிப்பா அரசை சென்றடையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தையும், மாற்றத்திற்கான அரசு என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொள்ளும் தாவேகா அரசு ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல் தாவேகா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.